இப்போ வந்து உருளைக்கிழங்க சில்லியாட்டம் போடுறேங்க. உருளைக்கிழங்க நல்லா வந்து மேலே இருக்கிற ஒட்டெல்லாம் நல்லா ஒட்டெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா கழுவி வச்சுங்க உருளைக்கிழங்க. கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா உருளைக்கிழங்குல தண்ணியாட்டம் வருங்க. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுங்க பிசையும் போது. ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதுங்க. கொஞ்சம் ஆயில் வந்து சூடாகணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறது தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து நல்லா கலரி விடணுங்க. அப்போ வந்து மசாலா அப்போ தான் ஒட்டிக்குங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கணுங்க. எண்ணெயிலேயே வேக வச்சா நல்லா வெந்துடுங்க. இந்த சில்லி வந்து தயிர் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. தொட்டுக்க ரச சாப்பாடு, சாம்பாருக்கு இந்த மாதிரி தொட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வீட்டில் வந்து பொரியல் எதுவும் பண்ணலைன்னா உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் சில்லி பவுட்ரு இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான வேலைங்க. சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. நல்லா சிகப்பாக வர வரைக்கும் வேக விடணுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி போட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாயங்கால நேரத்தில் கூட ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸாக பண்ணி கூட சாப்பிட்லாங்க. நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க.
நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரமாக இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா தயிர் சாப்பாடு நிறையா சாப்பாடு சாப்பிட்டுடலாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க.